மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பர்களே. அதான் வேலை சொல்றதே கேளு. मटन कुस्कावा விடுதலை ஒன்னாகட்டும் விடுதலை டூவாகட்டும் ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ மேட்ருக்கு போலாமா? ஸ்டார்ட். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஒவ்வொருத்த மேல சொல்லு. டாபிக் வந்து என்னவா இருக்கும்? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? எத்தனை தலைமுறை தாண்டினாலும் பேசக்கூடிய ஒரு நபர் இளையராஜா. அவர்கிட்ட எனக்கு பேச நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. வைக்க வைக்க சங்கீத சபாஸ் மாமா சபா சிங்கர் அண்ட் லிரிக் மாதிரி மொசு மொசுனே ஸ்டைலா பேரம் பேத்தி பார்க்க வேண்டிய எல்லா வகையான போட்டு அடிச்சு கொடுப்பாரு. அப்புறம் வந்து கேட்டதுக்கு மட்டும்தான் போதும். எந்த படம் தெரியுமா? நினைப்பா யாரும் பார்க்கல. தெரியுமா 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 உனக்கு? அது அவ்வளவு போல்றாரு. இளையராஜா வந்து எம்ஜிஆர் பாட்டுக்கு இசையமைச்சிருக்காரு. எம்ஜிஆர் பாட்டுலாம் தெரியலையா சார்? தெரிஞ்சுக்கோ. அந்த படம் எடுக்கவே இல்லை, ட்ராப் அவுட் ஆச்சு. இளையராஜா தெரியுமா? திருப்பி மர்க்கா சொல்லு. மர்க்கா சொல்லு. என்ன பண்ண சார்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. மக்கட்டா 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 ரே ஒன்னாடா போடா, அப்படி போடா. தெரியாது. பொறுக்கிடா நீ. நீ என்ன ஓகே. ஐயோ எரிச்ச தாங்க முடியல. பேன 12ஆம் நம்பர்ல வை. நம்ம மாதிரி இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸும் வந்து பொறுத்த வரைக்கும் தெரியுது. நீ மூடு. லிட்டரலி இது வந்து ஒரு மெட்ரோ சீசன் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த சீசன்ல வந்து நம்ம மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து பிடிச்ச ரொம்ப விஷயம்னா டீ சூடா வாழைக்காய் பத்தின்னு சொல்லுவாங்க. ஆனா அட் சேம் டைம் அதோட பாத்தீங்கன்னா சாங். ஸோ வந்து நம்ம பசங்க வந்து ஸ்டோரி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மதர் ரிலேட்டட் எத்தனை சாங்லாம் இருக்கலாம். ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு ஆட் மியூசிக்னா இளையராஜா. இளையராஜாவுக்கு வந்து எத்தனையோ ஃபேமஸ். ஆக்சுவலா வந்து இளையராஜாவுக்கு இப்போ இண்டஸ்ட்ரி முழுக்க இருக்கிறது வந்து வெறும் வந்து ஒரு நெகட்டிவ். அதாவது எப்படி சொல்றது,
ஏறி ஒரு ஒரு டவுன்ஃபால் தான் சொல்லுவோம். 10 வருஷமா விடுதலை வந்துருக்கு, விடுதலை கொஞ்சம் வந்துருக்கு. ஆனா இளையராஜா அது ஒரு பேச்சு சரியில்லை. யாரு பேச்சு? ஏய் நீ ஒரு சரிடா. இஷ்யூ பேசுறாங்க யூடியூப்லாம் இஷ்யூ கார்பரேட் இஷ்யூ பேசுறாங்க நிறைய இஷ்யூ பேசுறாங்க. உனக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரிஞ்ச ஒரு சரியா விலங்குல இன்னொரு வாட்டி சொல்லுங்க அறிவு. நம்மள மாதிரி யங்ஸ்டர் மத்தியில இன்ஸ்டாகிராம் எங்க பார்த்தாலும் அவருக்கு வந்து ஒரு அவரோட இசை, அவருக்கு கிடைச்ச மரியாதை, அவருக்கு கிடைச்ச பத்திரத்தை தாண்டி அவருக்கு சில ரொம்ப நெகட்டிவான கமெண்ட்ஸ், பேட் டாக்ஸ் இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு நிறைய இருக்கு. காரணம் என்னன்னா இப்ப ரீசெண்டா அந்த மஞ்சுபால் பாய்ஸ் அதுக்கும் இது காப்பிரைட் போட்டிருக்காரு. அது போட்டது நல்ல விஷயம் தான். அது போட்டுருக்காங்கன்னா அவருக்கு அவனுக்கு போல காப்பிரைட் கோர்ட் கேஸ் போடுறாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகி 60 வருஷம் கழிச்சு தான் அந்த காப்பிரைட் வந்து கேன்சல் ஆகும். அப்படின்ற பட்சத்துல அந்த 60 வருஷத்துக்குள்ள படம் ரிலீஸ் ஆகிறப்ப அந்த கிரெடிட் வந்து யாரு மியூசிக் டைரக்டர், ஒர்க் பண்ணியிருக்க மியூசிஷியன், யாராவது மியூசிக் பண்ணி சொன்ன எல்லாத்துக்கும் அந்த ஷேர் பண்ணணும். அவருக்கு ஃபார்வர்ட் பண்றேன். அந்த கால்குலேட் போடல. அவர் சொல்றாங்க ஒரு சைடு அந்த சைடு சொல்லுது, இன்னொரு சைடு சொல்றாங்க அவர் பண்ற தப்பு, முழுக்க போட்ட தப்பு, என்கரேஜ் பண்ண முடியாது யாருமே. இப்போ வர ஜென்ரேஷன் போட்டு நசிக்கதான் பாக்குறாங்க இன்னொரு பக்கம். அது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆக்சுவலா வந்து எனக்கு என்னன்னா இப்போ வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், நம்மளோட யங்ஸ்டர்ஸா இருக்கும், இப்போ வளர்ந்து வர ஜென்ரேஷன் இருக்கும், அதை வந்து ரொம்ப ஆட்டிடியூடுன்னு சொல்றாங்க. ரொம்ப ஆட்டிடியூடு தலகணம் பிடிச்ச ஆளு அப்படின்னு சொல்றாங்க. இசை நான் தான் என்னன்னா நான் வந்து இப்ப இருக்க ஜெனரேஷனை வந்து பார்க்கும்போது அவருக்கு அவ்வளவு நீ இருக்கலாமா? குட் क्वेश्चन, யூ ஆர் a good question. கண்டிப்பா இருக்கலாம். நான் ஏன் சொல்லணும் அதான் நான் சொல்ல வரேன். இப்போ அந்த கமெண்ட் பண்ற பசங்களோட இன்ஸ்டால போயிட்டு போஸ்ட் பார்த்தாலும் சரி, இன்ஸ்டா ஸ்டோரி பார்த்தாலும் சரி, போஸ்ட் பார்த்தாலும் சரி, அவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பயோவை பாத்தீங்கன்னா வீர வம்சம் தான், நாங்க இப்படி நாங்க அப்படி ஆள பண்ணுவேன் இது பண்ண. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 10 போஸ்ட் போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 போஸ்ட் போட்டிருக்காங்க, அது 5 வந்து டிஃப்ரெண்ட் பைக்கா இருக்கும். அந்த 5 பைக் பாத்தீங்கன்னா அவனோட வேற இந்த பக்கி பேசிட்ட பைக் மாந்துட்டு எடுத்துட்டு போ. ஹெல்மெட் மட்டும் தான் இந்த பை வந்து போஸ்ட் போடுப்போம். அந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா அந்த சாங்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பைக்ல போட்டா போடுமா என்னடான்னு பார்த்தா அவன் பைக்ல ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஆக்சுவலா வந்து நான் தாண்டா நாம தான் அப்படின்னு அங்கதான் நிறைய பேர் பண்றானுங்க. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை வெட்டி இருக்காது, கூட சுத்திட்டு இருப்பாங்க. ஆத்தாவோட காசுல அப்பன் காசுல வந்து இவன் தான் குசு குசு உழைக்கணும். அப்பன் காசுல ஆத்தா காசுல வீட்டுல சண்டை போட்டு 1 லட்சத்துக்கு ஒரு பைக்கை வாங்கிட்டு அதுக்கு இஎம்ஐ கட்ட வேலைக்கும் போகாம ஆத்தா காசு பண்ணி அவங்க அப்பாவுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க அப்பா தான் பெருமையா இருக்கலாம். 35,000 கட்டுறவனுக்கு தான் தெரியும். உனக்கெல்லாம் சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.